ஓ அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயனென்கொல் வாலறிவன் நற்றாள் தொழார்யனின் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றலரிது அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தலரிது கோளில் பொறியில் குணமிலவே எண் குணத்தான் தாளை வணங்காத்தலை பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். ஓம் உலக முதல்வனை வாலறிவனை மலர்மிசை ஏகியவன் தன்னை வேண்டுதல் வேண்டாமை இல்லாத இறைவனை பொறிவாயில் ஐந்தவித்தான் தன்னை தனக்குவமை இல்லாத அறவாழி அந்தணனை எண்குண இறைவனை போற்றி அமைதியான ஆனந்த ஆன்ம வித்தை அருளும் ஓங்கார குருநாதர் மலர்பாதம் தலைமேற்கொள்வாம். அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் அறத்துப்பால் ஊழியல் ஊழ் என்ற அதிகாரத்தின் கருத்துக்களை பார்க்க தொடங்கி இருக்கிறோம். ஊழ் என்றால் முன்வினை பயன், கர்மா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? வாழ்க்கையில் விடை தெரியாத பல கேள்விகள் இருக்கின்றன. புரியாத புதிராக பல விஷயங்களை நாள்தோறும் நாம் சந்தித்து வருகிறோம். எல்லாம் முயற்சி பண்றோம், ஆனா பலன் கிடைக்கிறது இல்லை. சுமாராதான் முயற்சி பண்ணோம், பெருசா ஒன்னும் அலட்டிக்கலாம்னா பெரிய பயன் கிடைத்து விடுகிறது. இது நம்முடைய வாழ்க்கையிலும் பார்க்கிறோம், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பலருடைய வாழ்க்கையிலும் இதை நம்ம பார்க்கிறோம். லக் அப்படின்றோம், ஏதோ ஒரு வார்த்தை சொல்லி அதை பூர்த்தி பண்றோமே தவிர அங்க என்ன நடக்கிறது அப்படின்னா செயல் என்பது மட்டும்தான் நம் கையில இருக்கே தவிர செயலின் பலன் என்பது சோ மெனி ஹிடன் ஃபேக்டர்ஸ். அதுல எனக்கு நமக்கு தெரியாத எத்தனையோ அம்சங்கள் அதில் ஒளிந்திருக்கின்றன. இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வாழ்க்கையில ஒரு பக்குவம் அடையிறோம்னு சொன்னா இந்த ஒரு புரிதல் நமக்கு வேணும். அதாவது இது ஒண்ணு மட்டுமே வாழ்க்கை இல்லை. இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா, இந்த ஒரு வாழ்க்கை தான் அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. சினிமா எல்லாம் கூட ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு போலாம் அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லை. இது போன்று எத்தனையோ முறை நாம் பிறந்து இறந்திருக்கிறோம். உயிர்களாகிய நமக்கு இந்த உடல் இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு முன்னாடி கணக்கு இருக்கு. நிறைய வினை பயன்கள் இருக்கின்றன. அந்த வினை பயன்களுடைய பலனாதான் நம்ம இப்ப பிறந்திருக்கோம். இங்க என்னென்ன அனுபவிக்கணும்னு ஒரு பர்டிகுலர் அக்கௌண்ட்டும் ஓபன் ஆயிருக்கு. அதுல இன்பமும் இருக்கு, துன்பமும் இருக்கு, நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் எல்லாம் சேர்ந்துதான் நம்முடைய முன்வினைக்கு தக்கபடி இருக்கு. இதுல கடவுளை குறை கூறி பயன் இல்லை. நாம வாங்கி கொண்டு வந்த வரமோ சாபமோ அப்படிதான் புரிஞ்சுக்கணும் இத. அதே நேரத்துல ஊழ் என்கின்ற விஷயத்தை மிக கவனமாக புரிந்து கொள்ளும் அதே நேரத்தில் முயற்சியின் முக்கியத்துவத்தையும் நாம் மனதில் கொள்ள வேண்டும். இப்ப ஏதோ ஒண்ணு ட்ரை பண்ணோம், நடக்கல, எவ்வளவு நன்றாக அனுகூலமாக எல்லாம் இருந்த போதும் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா ஏதோ முன்வினை அப்படின்னு புரிந்து கொண்டு மனம் தளராமல் அடுத்து என்ன பண்ணணும், வாட் நெக்ஸ்ட், ஹவு பெஸ்ட், ஹவு ஃபாஸ்ட் அப்படிம்பார் சுவாமிஜி. அப்படி விடாம முயற்சி பண்ணணும். நம்ம சில சமயம் முயற்சியே பெருசா பண்ணிருக்க மாட்டோம், ஆனா பெரிய பலன் வரும். அதுக்கும் ரொம்ப கர்வப்பட வேண்டிய அவசியமும் இல்ல, இதுக்கு மனம் சோர்ந்து போக வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா இந்த செயலுக்கு இந்த பலன் அப்படிங்கிறது கிடையாது. செயல் மட்டும்தான் நம் கையில் இருக்கிறது. செயலின் பலன்கிறது முன்னாடி நடந்த எத்தனையோ விஷயங்களை சார்ந்து இருக்கிறது. அதனாலதான் நம்முடைய வாழ்க்கை பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு குடும்பத்துல பிறந்திருக்கோம். நம்முடைய கணவன், மனைவி, குழந்தைகள், சுற்றத்தார், எந்த ஊர்ல இருக்கோம், என்ன மாதிரி படிப்பு படிக்கிறோம், என்ன வேலை பார்க்கிறோம், எந்த மாதிரி மனிதர்களோட இருக்கோம், எப்படி நம்முடைய வாழ்க்கை டிசைன் இருக்கு அப்படிங்கிறது ப்ரீடிட்டர்மிண்ட்னா இறைவன் விதிக்கவில்லை. நம்மளே நம்முடைய முன்வினை பயனால இத நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம். நம்ம நமக்கு நமக்கு தகுதி இல்லாத எந்த ஒன்றையும் கடவுள் கொடுக்கவில்லை. அதே மாதிரி நமக்கு தகுதிக்கு மீறின விஷயங்களும் நம்ம கிட்ட வர முடியாது. நல்லதோ கெட்டதோ நம்ம இது ஏர்ன்டு கிரேஸ் அப்படின்னு நம்ம சம்பாதிச்சிருக்கோம். ஆனா ரொம்ப பணிவோட இறைவன் தான் இதை கொடுக்கிறார். அதுல ஒண்ணும் இதுல பணிவோட இறைவன் கொடுத்தது, அதாவது நம்ம பணிவோட இறைவனிடத்தில் இறைவன் கொடுத்தது அப்படின்னு சொல்லி நம்ம
நிச்சயமா வினை பயன்களை இறைவன் தான் கொடுக்கிறார். ஆனா இந்த விதைகளை போட்டது நாம், இந்த செயல்கள்லாம் நம்ம செஞ்சது நம்ம, செயலின் பலன்களை நல்லதோ கெட்டதோ அதை அனுபவிப்பதும் நாம். அதனால இறைவனிடத்தில் பணிவோடு, இறைவன் தான் இதை கொடுக்கிறார், அந்த பலன்களை இறைவன் கொடுக்கிறார் அப்படிங்கிற ஆட்டிடியூடோட, நல்லதோ கெட்டதோ என்னமோ வந்துட்டு போட்டோம் அப்படின்னு நம்முடைய முயற்சியை விடாமல் நாம் தொடர வேண்டும். இந்த ஒரு புரிதல் நமக்கு வேணும். முதல் குறள்ல ரொம்ப ஆச்சரியமா திருவள்ளுவர் சொன்னார், ஆகூழ் போகூழ்னு பிரிச்சு சொன்னார். ஆகு ஊழ் அப்படின்னா நல்வினை பயன், நல்ல ஒரு குட் டைம் எப்படின்னா சொல்லிக்கலாம். நல்வினை பயன் வெளிப்படும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அசைவின்மை தோன்றும். அசைவின்மைனா நல்ல முயற்சி, நல்ல ஒரு இண்டஸ்ட்ரியஸா இருக்கான்னு சொல்றாங்க, சுறுசுறுப்பாக அது கைப்பொருள், அதாவது நல்ல பணம் பணம் பேரு புகழ் எல்லாம் வரக்கூடிய மாதிரி நல்ல ஒரு உற்சாகமான ஒரு உழைப்பு, ஒரு முயற்சி இவனிடத்தில் வெளிப்படும். கைப்பொருள் ஆகு ஊழாள், நல்ல விஷயங்கள்லாம் வரக்கூடிய டைம் வந்துருச்சு, அதாவது டைம் வரல, இவன் அந்த மாதிரி நல்வினை பயன்கள் வெளிப்படுகின்ற ஒரு இதுல இருக்கான் அப்படின்னு சொன்னாக்கா இதெல்லாம் அசைவின்மை தோன்றும். கைப்பொருள் போகுழால், இந்த இன்பம் போகக்கூடிய நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னா, அதாவது தீவினை பயன் வெளிப்படுதுன்னா மடி தோன்றும். முதல் குறளே திருவள்ளுவர் என்ன சொல்றார், முயற்சி அப்புறம் சோம்பேறித்தனம், இது இரண்டும் கூட வினை பயனை சார்ந்தது. உன்னோட நல்வினை பயன் வெளிப்படும் பொழுது உனக்கு நல்ல முயற்சி தோன்றும்பா, நீ நல்ல உற்சாகமா உன்னோட வாழ்க்கையோட பெஸ்ட் டைம், நம்மளாம் சொல்றோம்ல, கொஞ்சம் பின்னாடி பார்த்து என்னோட லைஃபோட கோல்டன் பீரியட்னா நான் இதான் சொல்றேன். இந்த சமயம் நான் ரொம்ப நல்லா அந்த 6 மாசம் ஃபர்ஸ்ட் கிளாஸா நான் உழைச்சேன், சூப்பரா பண்ணேன், நான் தொட்டதெல்லாம் துலங்குற நேரம்னு சொல்றோம் இல்லையா, அப்ப நல்வினை பயன் ஃப்ரக்டிஃபை ஆகிற நேரம். அப்ப நமக்கு நல்ல முயற்சி செஞ்சிருப்போம், அதாவது ஒரு எஃபர்ட்லெஸ் முயற்சி இருந்திருக்கும், ஆனா அது கூட ரொம்ப கஷ்டப்பட்டு போராடின மாதிரி தெரியாது, நம்ம ரொம்ப ஒரு உற்சாகமா வேலை பார்த்திருப்போம், நல்ல பலனும் கிடைச்சிருக்கும். அது அது கூட நல்வினை பயன் காரணமா தான், நீ அப்படி முயற்சி பண்ணது கூட ஒரு நல்வினை பயன் தான். சக்சஸ்க்கு கூட ஒரு டெஃபினேஷன் சொல்லுவாங்க, மீட்டிங் த ரைட் பர்சன் அட் த ரைட் டைம் அட் த ரைட் பிளேஸ் அப்படின்னு. சரியான ஒரு நபர் நம்ம ஒரு இடத்துல மீட் பண்ணோம், அதெல்லாம் கூட நல்வினை பயன் தான். பாத்தீங்கன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆளோட தலையெழுத்தே மாறிடும், ஒரு பெரிய கம்பெனில வேலை கிடைச்சிடும், ஒரு இன்டர்வியூவாவது கிடைக்கும், என்னென்னமா இப்படிங்கிறதுக்குள்ள அதுதாங்க என்னோட லைஃப்ல டேர்னிங் பாயிண்ட் அப்படின்லாம் சொல்றோம்ல, பிரேக் த்ரூ எல்லாமே சொல்றாங்களே, அந்த மாதிரி ஆகும். அதே நமக்கு கெட்ட நேரம், கெட்ட நேரம்னா நாம் செய்த தீவினை பயன் பலனை கொடுக்க தொடங்கி விட்டது அப்படின்னு சொன்னா சோம்பேறித்தனம் வந்துடும், முயற்சியே இருக்கா, தள்ளி போட்டுட்டே இருப்போம் எல்லாத்தையும், அப்புறம் பண்றேன் இப்புறம் பண்றேன், ஒரு உற்சாகம் இருக்காது, பண்ற வேலையெல்லாம் நிறைய பண்ண வேண்டிய வேலையெல்லாம் இருக்கும், ஆனா செய்யறதுக்கு தோணாது. அப்படி அதாவது இங்க சமாதானம் சொல்லல, இது மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். எல்லா இடத்துலயும் என்னன்னா ஒரு இருக்கிற விஷயத்த அசஸ் பண்ணி புரிஞ்சுக்கிறதுன்னு ஒண்ணு, இதுக்குள்ள நான் என்ன பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்றது இன்னொன்னு, ரெண்டையுமே நம்ம கவனிக்கணும். நம்மளோட ஹெல்த் அப்படின்னு பார்த்தா இதுதான் உன்னோட ஹெல்த், உங்க உடம்பு இப்படிதான் இருக்கு, உங்களுடைய உடம்பு கண்டிஷன் இதுதான், ஓ அப்படியா சரி அப்படின்னு ஒண்ணும் பண்ணாம உட்காரக்கூடாது, இந்த உடம்ப வச்சுட்டு நான் என்னென்ன பண்ண முடியும், அது அடுத்த கேள்வி. சோ எனக்கு சோம்பேறித்தனம் தோணுமா, ஓகே நான் அப்பனா 6 மாசம் தூக்கிட்டு நான் போலார் பேர் மாதிரி அப்புறம் வரேன் அப்படி சொல்லக்கூடாது. ஏதோ நமக்கு ஒரு பேட் டைம் அப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு யூ ஹாவ் டு புல் யுவர் செல்ஃப் சொல்லுவோம், சில நாளைக்கு ஆஃபீஸ் போகவே பிடிக்காது, நம்மளோட மனசுலயே அது மாதிரி மாற்றங்கள்லாம் நடக்குது, நம்ம எல்லாருமே கவனிக்கிறோம், அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு நாள் ரொம்ப சுறுசுறுப்பா எல்லா வேலையும் நடக்கும், ஒரு நாள் என்ன பண்றோன்னே தெரியாது, அவ்வளோ டிராகிங்கா வேலை பார்த்துட்டு இருக்கும். அதுக்கு எந்த காரணம் கூட குறிப்பிட்டு இருக்காது, நல்லாதான் போயிட்டு இருக்கும், நேற்றுக்கு சூப்பரா பண்ணிருப்போம், இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாம் பிளாங்கா இருக்கும், என்ன பண்றோன்னே புரியாது, ஒரு குழப்பம் ஒரு தடுமாற்றம் இதெல்லாம் வரும். அதாவது நம்ம மனசு அப்படிங்கிறது 3 குணங்களின் சேர்க்கைன்னு சாஸ்திரம் சொல்கிறது, சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம், இது 3 மாறி மாறி வரும். திடீர்னு பார்த்தா தெளிவா இருக்கும், நல்லா அமைதியா இருக்கும் மனசு, அப்புறம் திடீர்னு ஒரே பரபரப்பா இருக்கும், திடீர்னு ஒரே மந்த தன்மையா இருக்கும், ஃபார் நோ ரீசன், காரணமே இல்லாம பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாம போயிடும், ஒரு செய்யணுமா அப்படின்னு தோணும். ஆனா பெரிய பொறுப்புல இருப்போம், நம்ம கையெழுத்து போட்டாதான் அடுத்தது அங்க நடக்கும், அப்ப கூட நமக்கு என்ன ஆகும், சில சமயம் ஒரு சோர்வு வரும். சோ இதெல்லாம் வாழ்க்கையில தெரியணும், கிருஷ்ணரே சொல்றாரு இது 3ம் மனதில் தோன்றும், இதை வேடிக்கை பாரு, இது பின்னாடி போயிடாது அப்படிங்கிறாரு. ரொம்ப அருமையான விஷயம் இதெல்லாம் மனசோடைய தர்மங்களோட சேர்ந்து நம்மளும் அதோட இது பண்றதா எங்க முயற்சி. அப்ப சோம்பேறித்தனமா தோணுதோ, சுவாமிஜி ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்லுவாரு இந்த இடத்துல, அது சொல்லி ஆகணும். அதாவது நம்ம எல்லாருமே ஆன்மீக சாதனைகள்லாம் பண்றோம், ஜபம் பண்ணுவோம், தியானம் பண்ணுவோம், ஏதோ ஒண்ணு பண்ணுவோம். ஜபம் பாத்தீங்கன்னா ஒரு சில நாள் சூப்பரா ஓடும், அப்படியே பாத்தீங்கன்னா இஷ்ட தெய்வமே உங்களுக்கு நேரம் வந்துட்டா மாதிரியும்
அப்படி ஒரு மன அமைதி. ஒரு 108ஓட நிறுத்தவே பிடிக்காது. இன்னும் கொஞ்ச நேரம் சொல்லலாம் போல இருக்கும். மனசு அப்படி ஒடுங்கி ரொம்ப நல்லா இருக்கும். இது எல்லாருமே ஃபீல் பண்ணி திடீர்னு பார்த்தா ஒரு நாளைக்கு வந்து ஜபமே ஓடாது. 4 கூட சொல்லியிருக்க மாட்டோம். மனசு சுத்துன்னு சுத்தும். அப்ப வந்து மெக்கானிக்கலா பண்ற மாதிரி தோணும். ரொம்ப மனசு அலைப்பாயும், ஒரே டல் அடிக்கும், தூக்கம் வரும். இது எல்லாம் ஒரே நாள் மாதிரி இருக்காது இல்லையா? 365 நாளும் மனம் ஒரே மாதிரி இருக்கா? ஆனா அதே நேரத்துக்கு நம்ம ஜபத்துக்கு உட்காடுறோம். காலையில 5:30 மணிக்கு ஜபம் பண்ண உட்காரும் போது நடக்குது. அப்ப சுவாமிஜிட்ட ஒரு அன்பர் கேட்டார், சுவாமிஜி மனசு வந்து ரொம்ப சஞ்சலமா இருக்கு, மெக்கானிக்கலா பண்ண பிடிக்கல, அதனால நான் பண்றதை நிறுத்திட்டேன்னு. மெக்கானிக்கலா இருந்தாலும் செய்யணும்னு சொன்னார் சுவாமிஜி. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். என் மனசு ஒன்றினாதான் நான் செய்வேன், எல்லாம் அனுகூலமா இருந்தாதான் நான் செய்வேன்னு சொல்லக்கூடாது. மனசு சஞ்சலமா தான் நான் கூட நேரம் பண்ணணுங்கிறார். அப்ப வந்து நம்ம முயற்சியே விடக்கூடாது. அது வந்து இன்னைக்கு நல்லா ஓடி இங்க இவ்வளவுதான் நமக்கே தெரியும். சில நேரம் நம்ம பாட்டுக்கு ஜபம் பாட்டுக்கு ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கோம், பேரலா மனசு வேற எதையோ திங்க் பண்ணிட்டு இருக்கோம், இன்னைக்கு சரியா இல்ல அப்படிங்கிறது தெரியும். டசன்ட் மேட்டர். கடவுள் மன்னிச்சிருவார் அப்படி சொல்லிட்டு கடவுளுக்கு ஒரு நமஸ்காரம், கடவுளே நாளைக்காவது நான் வந்து நல்ல மன ஒருமுகப்பாடோட சொல்லணுங்கிற பிரார்த்தனையுடன் இருக்க வேண்டும். அதுதான் முக்கியமே தவிர சோம்பல் வரும், சுறுசுறுப்பு வரும், இதெல்லாம் கூட முன்வினையினால வரும்னு தெரிகிறது. நம்ம மனசோடைய சஞ்சலம் கூட அதோட தொடர்புடையதாக இருக்கிறது. எது? நாம் செய்த முன்வினை பயன். ஆக இந்த ரியாலிட்டியை புரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு அசஸ்மெண்ட் மாதிரி, இப்படிதான் இருக்கு வாழ்க்கை அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறோம். அடுத்த குறள் படிக்கலாம். பேதை படுக்கும் இழவுவூழ் அறிவகற்றும் ஆகல் ஊழ் உற்றக்கடை. பேதை படுக்கும் இழவுவூழ் அறிவகற்றும் ஆகல் ஊழ் உற்றக்கடை. இழவு ஊழ் அப்படின்னு சொன்னா இழப்பதற்கு காரணமான ஊழ், தீவினை பயன் அர்த்தம். இழவுன்னா நமக்கு தெரியல, இழவு வீடு, இழவுன்னா ஒரு கெட்டதுன்னு அர்த்தம். இழப்பதற்கு காரணமான ஊழ், தீவினை பயன் உற்ற கடை வந்து விட்டதுன்னு சொன்னா அறிவு. இவன் வந்து இவனுக்கு அறிவெல்லாம் இருக்கு, நல்ல அறிவாளிதான், வந்து தப்பே பண்ண மாட்டான், அவ்வளவு சூப்பரா அவனுக்கு எல்லாம் கிளாரிட்டி சூப்பரா எல்லாம் தெரியும். ஆனா கூட இவனுக்கு இழவு ஊழ் உற்ற கடை, கெட்ட நேரம் வந்துடுச்சு. கெட்ட நேரம்னு சொல்றேனே தவிர தீவினை பயன் பலனை கொடுக்கின்ற நேரம் வந்து விட்டது என்று சொன்னால் பேதை படுக்கும். பேதை படக்கும்னா அவனை அப்படியே அறியாமை உடையவனாக ஆக்கி விடுமோ. அந்த அறிவு அப்படியே எங்க போச்சுன்னே தெரியாது, அப்படி பிளாங்க் ஆயிடுவானோ. நல்லா படிச்சிருப்போம், நம்மளே பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸே கூட ரொம்ப சூப்பரா படிச்சிருப்பாங்க, எக்ஸாம்ல போய் ஒன்னும் எழுதாம வருவாங்க. ஒரு பிரசன்டேஷன்ல போய் நல்லா திருன்னு முழிச்சிட்டு வருவோம். இது எல்லாம் நடக்கும். நம்ம எல்லாருக்குமே இது ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நல்லா ப்ரிப்பேர் பண்ணி கூட ஒரு இடத்துல போய் அதை சரியா ப்ரெசென்ட் பண்ண முடியாம வருவோம். ஒரு வேலையை செய்ய முடியாம திறமையெல்லாம் இருக்கும், அறிவு இருக்கும், எல்லாம் இருக்கும். என்ன ரீசன்? நாங்க ஏதோ ஒரு பாப்ப கர்மா வேலை பார்க்குதுன்னு புரிஞ்சுக்கணும். அப்போ வந்து ஏதோ இந்த ஒரு ஃபேக்டர் இருக்கு. நம்ம வந்து அறிவு மட்டும் அறிவு இருக்கிறதுனால போய் எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு வந்துருவோம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அறிவு இருக்கு, ஆனாலும் இவனுக்கு நேரம் சரியில்லைன்னு திரும்ப திரும்ப சொல்றேன். தீவினை பயன், இவன் செய்த தீவினையோட பலன் கொடுக்க தொடங்கி விட்டதுன்னு சொன்னா பேதைப்படுக்கும். அவனோட அறிவு வேலை செய்யாம போயிடும், முட்டாள் மாதிரி எதையாவது பண்ணிட்டு வருவான். ஆகல் ஊழ்னா என்ன? ஆகி வருவதற்கு கைப்பொருள் நல்ல, அவனுக்கு ஒரு நல்ல குட் இது வந்திருக்கு, நல்ல நல்வினை பயன் வேலை பார்க்குதுன்னு சொன்னா ஊழ் உற்றக்கடை. அகற்றும்னா சொன்ன, அதாவது அந்த எதை அகற்றும்னு சொன்னா அறிவை வளர்க்கும், அறியாமையை நீக்கி. பேதை படுக்கும்னு சொன்னார் இல்லையா? அந்த அறியாமையை நீக்கி அறிவை வளர்க்கும். இவன் வந்து ரொம்ப மந்த புத்தி படைத்தவனாக இருந்தால் கூட இவன் பெரிய ஐன்ஸ்டீன் ஆயிடுவான். நம்ம பாக்குறோம் ஐன்ஸ்டீன், எடிசன், அவங்க வாழ்க்கையெல்லாம் படிச்சு பார்த்தா அவங்களும் பெரிய இது மாதிரி சின்ன வயசுல ஸ்கூல்ல பெரிய சக்சஸ்ஃபுல்லா இருந்தாங்க அப்படிலாம் இல்ல. ஆனாலும் எப்பேற்பட்ட கண்டுபிடிப்புகள் எல்லாம் பண்றாங்க. இதெல்லாம் எப்படி அப்படின்னா அது கூட முன்வினை பயன் என்று புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம எப்பயுமே சொல்றோமே, கல்வி என்பது பல பிறவிகள்ல தொடர்ந்து வரக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்றோம். அறிவும் அப்படிதான். இந்த அறிவு அறியாமை இது கூட வெளிப்படுறது இல்லையா? அறிவுனால நான் சாதிச்சேன், அறியாமையினால அப்படியே தயங்கி போய் நின்னேன் அப்படின்னு சொல்ற அந்த சுச்சுவேஷன் வருது இல்லையா? அது கூட இட் இஸ் பேக்டு பை திஸ் கர்மா, ஃபேட் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். இந்த கர்ம வினைகளால சில சமயம் என்ன ஆகும், நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா கூட நம்மளால அந்த இடத்துல போய் அதை சரியாக அந்த அறிவுனால என்ன பயன் அடையணுமோ அதை அடைய முடியாம போயிடும். சில சமயம் என்ன ஆகும்னா நமக்கு பெருசா ஒன்னும் புத்திசாலித்தனம் இருக்காது, ஆனா ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டு வந்துடும். நமக்கே தெரியாது எப்படி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்தது அப்படின்னு வாங்கிட்டு வந்துருவோம். அங்க வந்து முன்வினை பயன். அதனால ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இதை பார்க்கும்பொழுது நம்மளே ஒரு காம்படிஷன் போயிருக்கோம், நல்லாதான் பேசியிருக்கோம், நமக்கு பிரைஸே கிடைக்கல, கான்சலேஷன் பிரைஸ் கூட கிடைக்கல. ஆனா ஒருத்தங்க சுமாரா தான் பேசினாங்க, ஆனா ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டாங்க. இதெல்லாம் நடந்திருக்கும், நம்ம எல்லாருமே வாழ்க்கையில சந்திச்சிருக்கோம். கேட்டா அவங்க வந்து ஜட்ஜுக்கு வேண்டப்பட்டவங்க, ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க, ஒரு காரணம் இருக்கும். அந்த பர்சன் பாத்தீங்கன்னா திறமையே இருக்காது, அறிவே இருக்காது, ஆனா வந்து ஏதோ ஒரு பிரைஸ வாங்கிட்டு போயிடுவாங்க. இதை பார்க்கும்பொழுது மனசுல பொறாம வரும்.
பாரு நம்மலாம் வேஸ்ட் அப்படின்னு ஒரு சுய பச்சாதாபம்லாம் வரும். அப்ப என்ன செய்யணும்னா இந்த விஷயத்தெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஏதோ முன்வினை பயன், முற்பிறவிகள்ல ஏதோ செஞ்சிருப்பாங்க. இப்ப பார்த்தா எஃபர்ட்லெஸ்ஸா அவங்க இதை அடையிற மாதிரி தெரியுது. ஒரு விஷயமும் உலகத்துல பாத்தீங்கன்னா வெதர் தே டிசர்வ் ஆர் நாட்ங்கிறத நம்ம டிசைட் பண்ண முடியாது. இறைவன் அதை வந்து முடிவு செய்கிறார். அவங்க அதுக்கு பாத்திரமா இருக்காங்களா இல்லையா, அவங்க அதை வச்சு என்ன பண்ண போறாங்க. நான் பசங்கள்ட்டே சொல்லுவேன் காலேஜ்ல எல்லாம், அதாவது எப்படியோ காப்பி அடிச்சு அவன் வந்து ஒரு 90 மார்க் வாங்கிடலான்னு பாக்குறான், வாங்கிடுவான். ஆனா அந்த 90 மார்க் வச்சு அவன் வேலை வாங்க முடியாது. 2 நிமிஷம் இன்டர்வியூல தெரிஞ்சு போயிடும் இவனை வந்து வேலைக்கு எடுத்துக்கலாமா வேண்டாமான்னு. அங்க போய் உங்க மார்க் பேசாது இல்ல, மார்க்கை மட்டும் வச்சுட்டு வேலை கொடுக்க மாட்டாங்கல்ல. 2 நிமிஷம் பேசும்பொழுது இன்டர்வியூல தெரிஞ்சு போகுது இல்ல, நமக்கு எவ்வளவு புரிஞ்சிருக்கு புரியல, சப்ஜெக்ட்ல நம்ம எப்படி இருக்கோம், நமக்கு இந்த கேப்பபிலிட்டி இருக்கா இல்லையாங்கிறது அங்க தெரிஞ்சு போயிடும். அதனால வாழ்க்கையில எல்லா நேரமும் ஒருத்தர் அப்படியே சாதிச்சுட்டேவும் இருக்க முடியாது, ஒருத்தங்க கீழேவும் இருக்க முடியாது. எல்லா வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஏற்ற இறக்கங்கள்ங்கிறது எல்லாருக்கும் பொது. நம்ம கூட நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு காம்படிட்டிவ் ஸ்பிரிட் எல்லாம் கொடுக்கதான் வேணும். அதே அதே நேரத்துல இதை ரொம்ப பெருசா எடுத்துக்க கூடாது. ஏன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கல, ஏன் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கலன்னா போட்டு கொடையே கூடாது. அது எத்தனையோ ஃபேக்டர்ஸ் இருக்குங்கிறத நம்மளும் புரிஞ்சுக்கணும். நம்ம கிட்ட எப்படி நம்ம இந்த விஷயத்த பார்க்கணும், நம்ம குழந்தைங்களுக்கும் இது பொருந்தும். சரி இப்போ அடுத்த வாட்டி நல்லா பண்ணு, அவ்வளவுதான். அதுக்கு மேல வந்து ஏன் ஒண்ணு மறந்த, ஏன் அதை பண்ண இது பண்ண, சோ மெனி ஃபேக்டர்ஸ் நமக்கு சொல்ல தெரியாது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் குழந்தைக்கு நல்ல சாப்பாடு போட்டு ஸ்கூலுக்கு அனுப்புறோம்னு. குழந்தைக்கு என்ன ஆகும்னா மனசுல சமயம் வீட்டுல நடந்த சண்டையெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும். இதெல்லாம் கூட கர்மாதான். ஏதோ சண்டையாச்சு அம்மாக்கும் அப்பாவுக்கும் யோசிச்சுட்டு இருக்கும். அதனால பாடத்தை சரியா கவனிக்காம கோட்டை விடும். இதெல்லாம் நடக்கும். நம்ம என்ன நினைச்சுக்கோ இவனுக்கு என்ன கேடு, இவன் ஸ்கூலுக்கு போய் படிக்க வேண்டியதானே, பெரியவங்க பிரச்சனை இவனுக்கு எதுக்குன்னு நினைப்போம். குழந்தைங்க மனசு அப்படி இல்ல. ஒரு அறிஞர் சொன்னார், குழந்தைங்க புத்தக பையை மட்டுமல்ல வீட்டு கவலைகளையும் சுமந்து கொண்டு பள்ளிக்கு செல்கிறாள். அவனுக்கு தெரியாது, ஏதாவது ஒரு வீட்டுல நடக்கிற சின்ன டிஸ்டர்பன்ஸ் அந்த குழந்தையோட மனசை பாதிக்கும். அந்த சென்சிட்டிவிட்டி எல்லாம் நமக்கு இருக்கிறது இல்ல. அதனால அதையே ஓடிட்டு இருக்கும் மைண்ட்ல. பாத்தீங்கன்னா அது பாடத்தை கவனிக்கிறதை விட்டுடும். சில சமயம் ஏதாவது காம்படிஷன் இருந்தா அப்படியே பிளாங்க் ஆகி நிற்கும். இதெல்லாம் நடக்கும். ஆக இங்க விஷயம் என்னன்னா, ஒருத்தனுக்கு வந்து நல்ல நல்ல வந்து நல்வினை பயன் வெளிப்படுகின்ற காலம் வந்தது அப்படின்னு சொன்னா அவனுடைய அறிவு நன்றாக மிளிரும், வெளிப்படும். ஒருவேளை அவனுக்கு தீவினை பயன் வெளிப்படுகின்ற நேரம் வந்ததுன்னு சொன்னா அவன்கிட்ட இருக்கிற அறிவு வந்து அப்படியே மங்கி போயிடும். அறிவு இழவு உற்ற கடை. இந்த அறிவு அந்த என்ன சொல்றது, இந்த அறிவு வந்து நீங்கக்கூடிய டைம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா பேதை படுக்கும். இவன் அப்படியே இவனா அப்படின்னு ஆயிடும். வந்து பெரிய ஆளா இருப்பான், கடைசியில பார்த்தா ஒரு முட்டாள்தனமா ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருப்பான். இதெல்லாம் நடக்கும் உலகத்துல வந்து. அதனால முன்வினை பயன் அப்படின்னு ஒரு வார்த்தையில நம்ம கடந்து போற கர்மா அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்த திருவள்ளுவர் கொஞ்சம் நம்மள யோசிக்க வைக்கிறார். எதற்கு அப்படின்னா, நம்ம 2 3 விஷயம் இதுல ஞாபகம் வச்சுக்கணும். ஒண்ணு வந்து வாழ்க்கையை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறது, 2வது நம்முடைய முயற்சியை விடாமல் இருப்பது, 3வது யார் கூடயும் நம்மள வந்து கம்பேர் செய்து கொண்டு ஒப்பிட்டு கொண்டு நான் ஒரு வேஸ்ட் இல்ல நான் ரொம்ப கிரேட் அந்த மாதிரி எந்த விதமான உயர்வு மனப்பான்மை தாழ்வு மனப்பான்மை இதெல்லாம் கற்பிக்காமல் வாழ்க்கை அப்படி அப்படியே அந்தந்த விஷயங்களை அப்படி அப்படியே பாக்குறதுக்கு இந்த ஞானம் நமக்கு ரொம்ப உதவும். இந்த முன்வினை பயனை பற்றிய அறிவு இந்த ஒரே வார்த்தையில நம்ம கடந்துட்டு போயிடலாமாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு கிடைச்சது அது வந்து அவங்க அதாவது கடவுள் கொடுக்கிறார் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். கடவுள் இல்லையா பார்த்து கொடுக்குறாரு, நம்மள அவங்கவுங்கள எடுத்துட்டு வருவோம். இது வந்து இறைவன் வந்து காட் டசன்ட் பிளே டைஸ் அப்படிம்பாரு தயானந்த் சுவாமிஜி. கடவுள் என்ன தாயக்கட்டையா விளையாடிட்டு இருக்காரு அங்க வந்து. இந்த லாரியும் அதையும் ஆக்சிடென்ட் பண்ணுப்பா, அந்த 10 பேரை கொன்னுடு, இந்த குழந்தைங்க எல்லாம் கொன்னுடு அப்படின்னு சொல்ற கடவுளா என்ன? இல்ல. நமக்கு தெரியாது ஒரு ஒரு உயிரும் எப்பேற்பட்ட வினை பயன்களுடன் வந்து கொண்டிருக்கிறது என்பது தெரியாது. சாரதா தேவி அந்த மாதிரி பெரிய அவதார புருஷர்களுக்கெல்லாம் ஒரு பர்சனை பார்த்தாலே அவங்களுடைய முன்வினைகள்லாம் தெரியும். அவங்களுக்கு எல்லாம் மந்திர தீட்சை கொடுக்கவே தயங்குவாங்க சில சமயம். அவ்வளவு அவங்களுடைய பாவத்தை முழுக்க அவங்க அக்செப்ட் பண்ணணும்னு அர்த்தம். மந்திர தீட்சை கொடுத்தாங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 3 வாட்டி மறுப்பாங்க, ஒரு தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல கொடுத்தே ஆகணும்னா அதுக்கப்புறம் கொடுப்பாங்க. அதன் காரணமா அவங்க உடம்பு அவ்வளவு கஷ்டப்படும். இதெல்லாம் அவங்க சரித்திரத்துல படிக்கிறோம் நம்ம வந்து. எல்லாம் விளையாட்டு இல்ல. இந்த கர்ம வினைகளை வந்து குரு எடுத்துக்கிறார் அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்ம இதுல பாக்குறோம். நம்ம வந்து சாதாரண விஷயம் அல்ல. ஒருவர் என்ன இப்ப வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாருமே சொல்லுவோம், இந்த பிறவியில எனக்கு தெரிஞ்சு நான் எந்த அப்படி ஒண்ணும் பெரிய பாவம் தப்புன்னு எதுவும் செய்யல, ஆனாலும் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறேன், எல்லாருக்கும் ஈஸியா கிடைக்கிற விஷயங்கள் நான் போராடியில அடைய வேண்டியிருக்கு அப்படின்னு நினைப்போம். நம்ம ஒவ்வொருத்தருக்குமே இந்த தாட் இருக்கும். ஏன் அப்படின்னா முற்பிறவிகள்ல நம்ம என்னமோ செஞ்சிருப்போம். ஒரு பிறவிகள்ல நம்ம ஆணா இருந்தோமா பெண்ணா இருந்தோமா எப்படி இருந்தோம் என்ன செயல் பண்ணோம் யாருக்கும் தெரியாது. எல்லாரும் பாத்தீங்கன்னா இந்த நாடி ஜோசியம் எல்லாம் பாத்துட்டு வந்து போன ஜென்மத்துல போன பிறவியில நான் வந்து பெரிய மகாராணியா இருந்தேன், அது இருந்தேன் இது இருந்தேன் எல்லாம் சொல்றாங்க. ஓரளவு அதெல்லாம் எடுத்துக்கலாமே தவிர ரொம்ப அதற்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதிலேயே மாட்டிக்க கூடாது. கடவுளை பற்றி கொண்டு இப்ப நமக்கு என்ன ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்திருக்காரா கடவுள், இப்ப இதுதான் செய்யணுமா, இந்த ரோலா இதை அழகா பண்ணிட்டு போகணும். லிவ் இன் த பிரசன்ட்.
அது என்னதான் முன்வினை போட்டு வாட்டி எடுக்கட்டுமே. எனக்கு தெரிஞ்சு இந்த முன்வினைங்கிறதுலாம் ஒரு சின்ன ஒரு முன்வினைனால ஒருத்தங்க சோகமா இருக்காங்கன்னா அதையும் ஜெயிக்கிற ஆள்லாம் இருக்கு. இப்ப வந்து நகை சுத்தி வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கே ஊரை கூட்டுற ஆளும் இருக்கு. பெரிய டெர்மினல் கேன்சர் வந்திருக்குன்னு அப்ப கூட சிரிச்சுட்டு ஜாலியா எல்லாத்தையும் கிண்டல் அடிச்சிட்டு இருக்கிற ஆளும் இருக்கு. உலகத்துல 2 விதமான மனிதர்களையும் நம்ம பாக்குறோம். என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, லிவ் இன் த பிரசன்ட். ஏன்னா பிரசன்ட் ஈஸ் பரமாத்மன். ஒரு கணமும் அந்த விழிப்புணர்வோட கடவுள் கடவுள் என்னை காப்பாற்றி கொண்டிரு, கடவுள் இருக்காரு என் கூட, கடவுள் இருக்காரு என் கூட. இந்த உடம்பு போனா என்ன, கடவுளுடன் என்னுடைய தொடர்பை நான் வலுப்படுத்திக் கொள்வேன் அப்படிங்கிற ஒரு புரிதலோட வாழ்க்கையை செலிப்ரேட் பண்ணிட்டு போறவங்க இருக்காங்க. ஒன்னில்லாத எல்லாருக்கும் கடைசியில குறை 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 சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி மனிதர்களை நம்ம பார்த்தா நம்ம வெளியில இருந்து பார்க்கும்போது அவங்க லைஃப் அவ்வளவு சூப்பரா இருக்கும். வீடு இருக்கு, கார் இருக்கு, குழந்தைங்க இருக்காங்க, நல்ல பேங்க் பேலன்ஸ், அழகு, எல்லாம் எல்லாம் இருக்கு. ஆனாலும் பேசும்போது அவ்வளவு குறைப்படுவாங்க. இதெல்லாம் கூட பாப கர்மா தான். ஒரு முக்கியமான ஒரு அப்சர்வேஷன் பெரியவங்க சொல்றாங்க என்னன்னா, இந்த புண்ணியம் அப்படின்னு சொல்றோம்ல, புண்ணியம்ங்கிறது ஒரு கரன்சி மாதிரி தானே. ஒரு பிறவிகள்ல நம்ம சேமிச்ச ஒரு கரன்சி. புண்ணியம் இருந்ததுன்னா பணம் இல்லாட்டாலும் நீங்க ஹாப்பியா இருப்பீங்க. நான் சொல்றது ரொம்ப சட்டிலான பாயிண்ட். புண்ணியம் இருந்தால் பணம் இல்லாவிட்டாலும் அந்த அனுகூலமான சூழ்நிலைக்கு நம்ம ஹாப்பியா இருப்போம். நமக்கு வந்து நம்மள்ட்ட காரே இருக்காது, ஆனா யாரோ வந்து நம்மள கார்ல கூட்டிட்டு போவாங்க. ஒரு ஃப்ரெண்டு வந்து கூட்டிட்டு போவாங்க, வாங்க திருப்பதிக்கு போலாம் அப்படின்னு கூட்டிட்டு போவாங்க. இதெல்லாம் வந்து புண்ணியத்தோட பேரை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க இதை வந்து? நம்ம வந்து அந்த மாதிரி கார்லாம் நம்ம கற்பனை கூட பண்ண முடியாது நம்ம லைஃப்ல. ஆனா யாரும் நம்மள கூட்டிட்டு போறாங்க. இது புண்ணியத்தின் பயன். புண்ணியம் இல்லைன்னு சொன்னா பணம் இருந்தாலும் நிம்மதியா இருக்க முடியாது. பணத்தை வச்சுக்கிட்டு இன்னும் சோகமா இருக்கலாம். இது ரெண்டையுமே உலகத்துல பாக்குறோம். அதனாலதான் பெரியவங்க எல்லாம் சொல்றாங்க, ரொம்ப பணம் இருந்தா எல்லாம் நமக்கு கிடைச்சிரும், பணம் பின்னாடி பைத்தியமா அலையாதீங்க. பணம் வேணும் வாழ்க்கைக்கு. வாழ்க்கைக்கு செக்யூரிட்டி தான். சேமிங்க, நல்லா வந்து சேர்த்து வச்சுக்கோங்க, நிறைய சம்பாதிங்க, எல்லாம் பண்ணுங்க. ஆனா அந்த ஈக்குவேஷன் தப்பு. மணி பிரிங்ஸ் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா? பணத்தினால எனக்கு சந்தோஷம் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும், கிடைக்காது. புண்ணியத்தினாலதான் நிம்மதி கிடைக்கும். திருவள்ளுவர் கிளாரிஃபை பண்ணார். அறத்தான் வருவதே இன்பம்னு சொன்னார். பொருளால் வருவதே இன்பம்னு சொல்லல. அறத்தினால, அறம்னா அந்த இடத்துல புண்ணியம். முன்னாடி நீ புண்ணியம் செஞ்சிருந்தாதான் உனக்கு இப்ப இன்பமா இருக்க முடியுமா? நம்ம இன்னொரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கிறோம் இந்த கர்மா தியரி எல்லாம் படிக்கும் பொழுது, அப்ப நான் இப்போ நல்ல செயல்களை செஞ்சேன் அப்படின்னு சொன்னா நான் பின்னாடி நிச்சயமாக இன்பமாக இருக்கலாம். ஏதோ ஒரு பேட் கர்மா, அதாவது கஷ்டம் வரும்போது ஞானிகள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னாக்கா பாபம் கழிகிறது, பாப்பம் தீர்கிறது. பாபம் தீருதே, எக்ஸாஸ்டிங் யுவர் பாப்பா, சாதாரண விஷயம் இல்ல. என்னோட பாவம், ஏதோ பாவம் போகுது, ஏதோ பாவம் தீருது, ஏதோ பாவம் தீருது அப்படின்னு நினைச்சு இது மேல வருவாங்களாம். சோ இதை நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். முதல் குறள்ல என்ன சொன்னார்? ஒருவனுடைய சோம்பேறித்தனம், முயற்சி, அதுவே வந்து முன்வினை காரணமாக அமைகிறது. இந்த குறள்ல என்ன சொல்றாருன்னா, ஒருத்தனோட அறிவு வெளிப்படுவது அல்லது மந்தத்தன்மை, இதெல்லாம் வந்து ஊழின் காரணமாக, அதாவது முன்வினையின் காரணமாக ஏற்படுகிறதுன்னு சொல்றாரு. மூணாவது குறள், நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். நுண்ணிய, நுண்ணியன நுட்பமான பொருட்களை உணர்த்துகின்ற நூல் பல, பல நூல்கள், ஆழமான சாஸ்திர நூல்கள்லாம் படிச்சிருக்கான், சயின்ஸ்லயே ரொம்ப இன்டெப்தா எல்லாமே அவனுக்கு தெரியும். கற்பினும், கற்றிருந்தாலும், மற்றும், மற்றும்னா அதை மீறி, அதுக்கு மேல தன் உண்மை அறிவே மிகும். தன் உண்மை அறிவுனா இந்த இடத்துல உண்மைன்னு சொன்னா ஊழுக்கேற்ற அறிவுன்னு அர்த்தம். உண்மை இஸ் ஈக்குவல் டு ஊழ். உண்மை அறிவேனா ஊழுக்கேற்ற அறிவே மிகும். அதாவது ஒருத்த படிச்சிருக்கான், அதனால அவன் வந்து ரொம்ப எல்லாம் சரியா பண்ணிடுவான்னு சொல்ல முடியாது. அவன் படித்த படிப்பு வெளிப்படணும். எல்லாம் தெரியும், தெரிஞ்ச முட்டாள் தானே, படிச்ச முட்டாள்கள் தானே நிறைய வந்து படிச்சிருக்கான், எல்லாம் தெரியும். ஆனாலும் வந்து அதனாலதான் அந்த இடத்துல சொல்லணும், அகாடமிக்கா எல்லா விஷயமும் தெரிஞ்சா மட்டும் போதாது. மனசுல ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் வேணும், மனசுல ஒரு கன்விக்ஷன் இருக்கணும். எல்லாம் வந்து படித்த விஷயங்களின் படிதான் வாழ்வேன் என்று கொள்ள வேண்டும். அப்படிலாம் முடிவு செஞ்சு வாழ்ந்தால் கூட ஒரு பிரச்சனை, ஒரு கிரைசிஸ்ன்னு வரும்பொழுது நம்முடைய உண்மையான இயல்பு தான் வெளிப்படும். நீங்க கவனிச்சு பாத்திருக்கீங்களா? இது கூட யாரோ சொல்லிட்டு இருந்தாங்க, ஒரு ட்ரெயின்ல போறோம்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு வந்து ட்ரெயின் வந்து ஒரு 12 மணி நேரம் 14 மணி நேரம் லேட் ஆயிடுது, மழை பெய்யுது, எந்த ஸ்டேஷன்லயும் நிக்கல, சாப்பாடு இல்ல, அப்படி நம்ம மாட்டிட்டோம் ஒரு ட்ரெயின்ல வச்சுக்கோங்களேன். ஆர்டர் பண்ணி எல்லாம் சாப்பிட முடியாது, எதுவுமே கிடைக்காது, உங்க கையிலயும் சாப்பாடு இல்ல அப்படின்னா, இப்போ வந்து நம்ம கிட்ட இருக்கிற 4 இட்லியே நம்மளால யார்ட்டையாவது ஷேர் பண்ணிக்க முடியும் அப்படின்னா நிஜமாவே நமக்கு பெரிய மனசுன்னு அர்த்தம். யாருக்கும் பசி தீராது, சும்மா ஒரு வாய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு மனசு வேணும்ல. ஐயோ யாரு, அப்ப இதை எப்படியாவது நான் சாப்பிட்டு என்னோட வயிறை பாத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு சுயநலம்.
நம்ம எல்லாம் படிச்சிருப்போம். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலையெல்லாம் படிச்சிருப்போம். ஆனா அந்த நேரம் நம்ம பசி பெருசா தெரியுமா? இல்ல எல்லாருக்கும் கொடுக்கணும், பங்கி தின்றால் பசி யாருங்கிறது ஞாபகம் வருமா? கிரைசிஸ்ல நான் கேட்கறது, நெருக்கடியான சமயங்கள்ல. சாதாரணமா இருக்கும்போது நம்ம எல்லாரும் ஒழுங்கா தான் இருப்போம். ஒரு நெருக்கடியான நேரத்துல என்ன ஆகும்னா, நம்முடைய கான்சியஸ் மைண்டே வேலை செய்யாது. சப்கான்சியஸ் மைண்ட், நமக்கு இயற்கையா இருக்கக்கூடிய பசி, தாகம், பயம், இதுதான் மேல வரும். ஒண்ணு இல்ல, ஏதாவது திடீர்னு பஸ் பிரேக் டவுன், எங்கேயோ இறக்கி விடுறாங்கன்னா முதல்ல வந்து நம்மள சேஃப்கார்ட் பண்ணிக்கிதான் வேணும்னா, பக்கத்துல யாருக்காவது ஏதாவது உதவி தேவையா, அவங்கள பார்க்கணும் அப்படிங்கிற தோன்றதெல்லாம் கூட ஒரு விஷயம் தானே. இங்க திருவள்ளுவர் சொல்ல வர விஷயம் என்னன்னா, ஒருத்தன் எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் முன்வினை காரணமாக உனக்கு புண்ணியம் வேலை செஞ்சாதான் அந்த அந்த அறிவுப்படியே நடக்க முடியும். உண்மை அறிவே மிகும்னா என்ன, அதுதான் மேலோங்கி இருக்கும். எவ்வளவு படிச்சவன்லாம் தப்பு பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்ல முடியுமா? நம்ம நல்லா படிச்சிருக்கான், எல்லாம் தெரியும், விஷயங்கள்லாம் நல்லா தெரிஞ்சவன் தான். அதான் சொல்றேன், தெரியாதவன், நாட்டுல படிக்காதவன் முட்டாள் செய்கின்ற தவறுகளை காட்டிலும் படித்தவன் செய்கின்ற தவறுகள் அதிகம். நமக்கு தெரியும் இது வந்து தெரிஞ்சே ஏன்பா பண்ற அப்படின்னா, அவனுக்கு பாப கர்மா வேலை செய்யுது, முன்னாடி செஞ்ச பாபம். அதனால புத்தி கோணலா இருக்கு. கோணல் புத்தினால அந்த அறிவை அவன் தவறாக பயன்படுத்துகிறான். இதெல்லாம் நடக்குதா இல்லையா உலகத்துல? அதனால நம்ம படிப்பு மட்டும் இந்த இடத்துல ஊழ்னா என்ன, ஊழ்ங்கிறது நாம் கற்ற கல்வியை காட்டிலும் வலிமை மிக்கது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். பணிவு வேணும் நமக்கு வந்து. நான் படிச்சிருக்கேன், நான் தப்பே பண்ண மாட்டேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அதாவது தேவி பாகவதத்துல வரும், ஞானினாமப்பி சேதாம்சி தேவி பகவதி ஹிசா பலாத் ஆக்ருஷ்ய மோகாய மகாமாயா பிரயச்சதி. என்ன அர்த்தம்னா, பெரிய ஞானிகளையும் கூட இந்த மகாமாயை என்ன பண்ணுவாளாம், பிடிச்சு இழுத்து மோகத்துல ஆழ்த்திடுவாளாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? மகாமாயைக்கு ஒரு வேலை இல்லையா? இல்ல, நாம செஞ்ச முன்வினை பயன் அப்படி இருந்ததுன்னா மறுபடியும் நம்மள வந்து பிறவி சுழல்ல மாட்டி விட்டுருவா. ஞானிகள் கூட, பெரிய ஞானி பெரிய மகாத்மாவை கூட ஏதாவது ஒரு மயக்கத்துல மாட்டி விட்டுருவா அப்படின்னு வரும் அந்த ஸ்லோகம். சுவாமிஜி ரொம்ப அழகா சொல்லுவாங்க இந்த விஷயத்த வந்து. இவ்வளவு நாள் வந்து தப்பு பண்ணது இல்ல, 34 வருஷம் நல்ல சன்னியாசியா வாழ்ந்தாச்சு உலகத்துல, இனிமே எப்படி அப்படின்னு கேட்டார் ஒரு நாளைக்கு. இனிமேயும் அப்படித்தானே சுவாமிஜி அப்படின்னு சொல்ல முடியாது. இது வரைக்கும் நல்லா வாழ்ந்தாச்சு, குரு அருளால சாஸ்திர அருளால நல்லபடியா நல்ல சத்சங்கத்துல இருந்து நல்லா ஒன்னும் பெருசா ஒன்னும் தப்பெல்லாம் பண்ணாம நல்லபடியா வாழ்ந்துட்டோம். இனிமே எப்படிங்கிறது யாருக்கு தெரியும்? கடவுளுக்கு தான் தெரியும். பிரார்த்தனை பண்றோம் இனிமே இதே மாதிரி. அதனால யாரும் நான் கடைசி வரைக்கும் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு மார்த்தட்டிக்க முடியாது. அது வந்து அது ஒரு மெச்சூரிட்டி அதோட சைன். அது வந்து அப்படி சொல்றது வந்து இறைவன் அருளால், குரு அருளால். அதுக்குதான் மகான்கள் கூட சத்சங்கத்துல இருப்பாங்க. மனநலம் நன்கு உடையர் ஆயினும் சான்றோர் இனநலம் ஏமாப்புடைத்து. நான் எல்லாம் படிச்சுட்டேன், நான் தனியா இருக்கேன்னு சொல்ல மாட்டாங்களாம். சான்றோருக்கு கூட வந்து இனநலம் ஏமாப்புட பாதுகாப்பா சத்சங்கத்துல இருக்கணும். அதனாலதான் மகான்கள்லாம் பார்த்தா கிளாஸ் எடுக்கிறாங்க, நிறைய சாஸ்திர பாடங்களை சொல்லிட்டே இருக்காங்க, படிச்சுட்டே இருக்காங்க. இல்லாட்டி ஒரு 5 நிமிஷம் விட்டாலும் பிசாசு உள்ள போயிடுது. உலகம் எவ்வளவு கவர்ச்சிகரமானது இல்லையா? மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு எப்ப வந்து இவன் அட்டாக் பண்ணலான்னு. அதுக்கெல்லாம் இவன் மாட்டிக்காம இருக்கணும்னு சொன்னா மனசுல இந்த சாஸ்திர ஞானத்தை மறக்காமல் வைத்திருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா, ஒரு பிரச்சனைன்னு வரும்போது முதல்ல அவன் அதாவது ஒரு விஷயம் வரும்போது டக்குன்னு அது சொல்லிட்டுலாம் வராது. சீன்னு ஒரு விஷயத்துல ஆசை வந்துடும். அதான் கிருஷ்ணர் ஞானினோ நித்திய வைரினான்னு சொன்னார். இந்த ஆசை எப்பொழுதுமே அவனுக்கு பகைவன்பா. ஞானி எவர் அலர்ட்டா இருப்பான். எவர் அலர்ட்டா இருக்கிற ஞானியும் இந்த ஊழ் வந்து ஒரு வழி பண்ணிடணும். பாக்குறோமே விஸ்வாமித்திரரோடவா, எப்பேற்பட்ட அரசன் அவர் முதல்ல. அப்புறம் எவ்வளவு தபஸ் பண்றாரு, சும்மா சாமானிய தபஸா? அதுக்கப்புறம் எப்படி ஒண்ணு முதல்ல காமத்துல மாற்றார், கோபத்துல மாற்றார், மாட்டி மாட்டி திரும்ப மேல வராரு இல்ல. ஊழ் ஊழ்னா கூட ஊழ் தாண்டி அவர் பெருசா வந்து மேல வந்து வராரு. ஆனா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். உண்மை அறிவே மிகும்னா என்ன? ஊழினால உன்னுடைய தலை விதிப்படிதான்ப்பா நடக்கும். விதிப்படிதான் நடக்கும். வார்த்தை சொல்லுவாங்க, விதி தான் இந்த இடத்துல இவ்வளவு நேரம் நம்ம கஷ்டப்பட்டு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய இந்த கர்மா, வினை, வினை பயன் எல்லாம் சொல்றோமே, அது நம்ம தலையில அடிச்சுட்டு என் தலை விதி அப்படின்னாலும் சரி, என்ன புண்ணியம் பண்ணேன், என்ன பாக்கியம் பண்ணேன், இது ரெண்டுமே நம்ம சொல்றோம் வாழ்க்கையில. ஆக நம்ம வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கிறது. அதனால நம்ம ரொம்ப படிச்சுட்டோம் அப்படிங்கிறதுனால இந்த ஊழ ஜெயிச்சிடலான்னு பாக்காத. நீ எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் சில நேரத்துல இந்த உன்னுடைய இது கூட ராமாயணத்துல கூட சொல்லுவாங்க. அதாவது ராமருக்கு முன்னாடி அவரோட விதி நடந்து போச்சான். இல்லாட்டி ராமர் வந்து காட்டுக்கு போக வேண்டிய அவசியம் என்ன? பேர்பட்ட அரசன், ஒரு தவம் செய்து பெற்ற குழந்தை, ராஜாதி ராஜனா வந்து யுவராஜா பட்டாபிஷேகம் செய்து கொண்டு வாழணும். வேற ரீசனே நம்ம அதை விதின்னு பாக்குறோம். அவர் வந்து அவதார நோக்கமா பகவான் நிறைவேற்றுகிறார். ஆனாலும் அயோத்தி மக்கள் எப்படி கதறாங்க, அத்தனை பேர் எப்படி அழறாங்க, தாய்மார்கள்லாம் அழறாங்க, அம்மா அழறாங்க, எல்லாரும் அழ 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 அவ்வளோ ஒரு, அது வந்து விதின்ற மாதிரியும் சொல்லுவாங்க. அது வந்து அவரோட விதி முன்னாடி போக பின்னாடி ராமர் போனார் அப்படின்னு.
நடையில் நின்றுயர் நாயகன் அப்படிதானே சொல்றோம் அவர் வந்து. ஆக இந்த விஷயத்த நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம நல்லா படிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து தப்பு பண்ண மாட்டோம் அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது. கவனமா இரு, ஜாக்கிரதையா இரு. நம்ம முன்வினை என்ன பண்ணி வச்சிருக்கோம்னு தெரியாது. சுச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி கொண்டு போய் விட்டுதுன்னா பல நேரங்கள்ல நம்ம என்ன சொல்றோம், சந்தர்ப்பம், சூழ்நிலை, அதனாலதான் ஒரு தவறு பண்ணிட்டோம்னு சொல்றோம். எப்பேற்பட்ட தவறா இருந்தாலும் அது வந்து அது நமக்கே தெரியாம நடந்துடுது அப்படின்லாம் சொல்றோம் நிறைய நேரங்கள்ல வந்து. அப்படி இல்லாம அறிவு வேலை செய்யணும்னா கூட அதுக்கு கொஞ்சம் முன்வினை வேணும். இந்த இடத்துல என்னன்னா ஒரு விஷயம் நன்றாக தெரிகிறது, இறை அருள் வேண்டும். நிறைய பிரார்த்தனை பண்ணணும். புத்தி சரியான வழியில எப்பயும் இயங்கணும். அதற்கான பிரார்த்தனை தான் காயத்ரி மந்திரமே. செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம், அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக. எனக்கு எல்லா நேரத்திலும் அறிவு சரியா வேலை செய்யட்டும்பா. நான் வந்து சொசைட்டிக்கு நல்லது பண்றேனோ இல்லையோ கெடுதல் பண்ணிடக்கூடாது, ராங் எக்ஸாம்பிளா நான் இருந்துடக்கூடாது என்ற பொறுப்புணர்வு சான்றோர்களுக்கு நிறைய இருக்கு, பெரியவங்களுக்கு குறிப்பா. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா கவனமாக இருப்பார்கள். அடுத்த குறள். இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெள்ளியர் ஆதலும் வேறு. இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெள்ளியர் ஆதலும் வேறு. உலகத்து இயற்கை, உலகத்துல இயற்கைனா நேச்சுரலா நடக்கிற ஒரு விஷயம். ஊழினால் நடக்கக்கூடியது என்னதுன்னா இருவேறு, இரண்டு விதமான கேட்டகரி பீப்புள் இருக்காங்களாம். ஒண்ணு வந்து திரு வேறு, தெள்ளியர் ஆதலும் வேறு. இந்த ஊழின் காரணமாக ஒரு சில பேர் வந்து நல்ல செல்வந்தர்களாக இருக்காங்க, இன்னொரு குரூப் வந்து நல்ல அறிவாளிகளாக இருக்காங்க. என்ன சொல்ல வர்றாருன்னா அறிவு, செல்வம் இதெல்லாம் கூட ஊழின் பயனாகத்தான் வருகிறது. நல்ல ஒருத்தர் வந்து செல்வந்தரா இருக்காருன்னா பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் அப்படி சொல்றேன். பிறக்கும் போதே ஒரு பெரிய ஒரு பணக்கார குடும்பத்துல பிறக்கிறாருன்னா அவர் வந்து புண்ணியம் செஞ்சிருக்காரு. புண்ணியத்தின் பலன் தானே சொல்ல முடியும். அது வந்து நிறைய புண்ணியம் பண்ணதுனாலதான் அவர் பணத்துக்கு கஷ்டப்படாத ஒரு குடும்பத்துல பிறக்கிறார். கீதையிலயும் சொல்லியிருக்காருன்னு சொன்னேன் பகவான் வந்து. ஆக நல்ல பணம் உடையராவது பணத்துக்குன்னு ஒரு பினான்சியல் இது கஷ்டம்னு ஒண்ணு வந்தது கிடையாது லைஃப்ல. எல்லாம் அது பாட்டுக்கு இட்ஸ் டேக்கன் கேர் ஆஃப் அப்படின்ற மாதிரி இருக்கு. அது வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு பிளெஸ்ஸிங் தான். ஏன்னா வாழ்க்கையில பெருசா இதுக்கு நிறைய பேருக்கு இந்த பணம் சம்பாதிச்சு குடும்பம் நடத்துறதே ஒரு பெரும் சுமையா போயிடுது. நம்ம அதை வந்து அறவாழி அந்த குரல்லையே பார்த்தோம். யாரு இறைவனை பற்றி கொள்ளவில்லையோ அவங்களுக்கு பிற ஆழி நீந்தல் அரிது அப்படின்னாரு. பொருள் இன்பம் அதுதான் பிற ஆழி. அறம் ஆழி, அற ஆழினா தர்ம கடலாக இருக்கிற இறைவனை நம்ம பற்றிக்கலான்னு சொன்னா, தர்மத்தை முறையா செய்யலன்னு சொன்னா இந்த குடும்பம் நடத்துறது, பணம் சம்பாதிக்கிறதே பெரிய சேலஞ்சா போயிடும். அதுக்கப்புறம் எங்க கடவுளை தேடுறது? நம்ம நம்ம உயிருக்காக நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் செய்யறதுக்கே வந்து நேரம் வந்து இதுக்கப்புறம் தான் ஒதுக்க முடியும். அப்படி இல்லாம பணம் இருக்கு, வாழ்க்கையில நல்ல வசதிகளோட இருக்கு அப்படிங்கிறது ஒரு குரூப் ஊழின் காரணமாக. இது வந்து அவர் பிறக்கும் போதே பணக்கார வீட்டுல பிறக்கிறாருங்கிறது எப்படி? ஒரு குழந்தை வந்து பிளாட்ஃபார்ம்ல பிறந்திருக்கு, இன்னொருத்த வந்து பெரிய இதுல பிறந்திருக்கான், பெரிய ஒரு கோடீஸ்வரன் வீட்டுல பிறந்திருக்கான்னா இது என்ன காரணம்? ஊழ் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதே இது வந்து செல்வம். தெள்ளியர்னா கிளாரிட்டி, நல்ல ஒரு புத்தி நல்ல அறிவு ஆற்றலோட பிறக்கிறார், நல்லா சொல்ற விஷயங்களா புரிஞ்சுக்கிறார், அறிவால உலகத்திற்கு பெரிய பிரயோஜனம். அதுவும் கூட ஊழின் காரணம் தான். இப்ப செல்வம், ஒருத்தங்கள்ட்ட நிறைய செல்வத்தை பாக்குறோம், பாரு கொடுத்து வச்சவன என்னத்த கொடுத்து வச்சானா அவன் முன்னாடி சம்பாதிச்சிருக்கான்னு புரிஞ்சுக்கணும். கொடுத்து வைக்கல, அவன் சம்பாதிச்சு கடவுள்கிட்ட கொடுத்து வச்சிருக்கான்னு வேணா சொல்லலாம். இந்த வார்த்தையை கொஞ்சம் இப்பதான் யோசிச்சு பாக்குறேன். கொடுத்து வச்சிருக்கான்னா என்னது? அவன் அதுக்காக உழைச்சு நல்ல புண்ணிய கர்மங்கள்லாம் செஞ்சு கடவுள்கிட்ட கொடுத்து வச்சானா இப்ப கடவுள் திரும்ப கொடுக்குறார். சொல்லுவாங்க நல்லா பாடுறாங்க ஒருத்தங்க, அப்படியே வாயை திறந்தாலே அப்படியே குரல் அப்படி இருக்கு, கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு, அவ்வளோ நல்லா பாடுறாங்கன்னா அது கூட சொல்லுவாங்க போன ஜென்மத்துல கடவுளுக்கு தேனால அபிஷேகம் பண்ணிருப்பாங்க, குரல் நல்லா வருவான். இதெல்லாம் வந்து சாஸ்திரத்துல எங்கேயோ சொல்லி வச்சிருக்காங்க. நம்ம அந்த மாதிரி புண்ணிய கர்மங்களை செஞ்சோம்னா அந்த மாதிரி நமக்கு பலன்கள் கிடைக்கும். தேன் அபிஷேகம் செஞ்சாக்கா நல்ல குரல் வளம், முற்பிறவிகள்லயே செஞ்சிருக்கணும். அப்ப என்ன புண்ணியம் செஞ்சாங்களோ தெரியாது, பாத்தீங்கன்னா ஷைன் பண்றாங்க, ஒரு பெரிய செலிபிரிட்டியா இருக்காங்க, ஒரு பெரிய ஒரு ஸ்டாரா இருக்காங்க, ஒரு சமூகத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்படி எப்படி அப்படி இருக்காங்க. நிறைய உலகத்துல பாடுறவங்களே எவ்வளவோ பேர் பாடுறாங்க, ஆயிரக்கணக்கான பேர் பாடுறாங்கன்னா ஒரு சிலர் தான் அப்படி ஷைன் பண்றாங்க. பாத்தீங்களா அவங்களோட குரல், அவங்களுடைய அந்த இது, அந்த மாஸ்டரி, அந்த இது எப்படி வருதுன்னா இதெல்லாம் ஜென்மாந்திரத்துல அவங்க செஞ்ச முன்வினை பயன். ஒண்ணு வந்து பயிற்சின்னு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல அறிவு, கல்வி அந்த விஷயத்தை கொடுக்கும். செல்வத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய புண்ணியம், அறிவும் புண்ணியத்தின் பயன் தானே. நல்லா வந்து புண்ணிய காரியங்களை செஞ்சதுனாலதான் ஈவன் இந்திரன் நம்ம சொல்றோம்ல, இந்திரனா இருக்காரு அப்படின்னு. இந்திரன்கிறது ஒரு ஆள் கிடையாது, அது ஒரு போஸ்ட். தேவலோகத்தின் தலைவன் அப்படிங்கிறது ஒரு போஸ்ட், பிரைம் மினிஸ்டர் போஸ்ட் மாதிரி. அந்த போஸ்டுக்கு யார் வரலாம்னா நிறைய புண்ணியம் செஞ்ச ஒரு ஆள் தான் வர முடியும்.
ஆக யாரு பூமியிலேயே நிறைய புண்ணியம் செய்யறாங்களோ, நிறைய இருக்குது இல்லை, இத்தனை அஸ்வமேத யாகம் எதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஒருத்தர் இந்திர பதவியை அடைந்தார் அப்படின்னு சொல்லுவோம். இந்திர பதவி, யம பதவி, இதெல்லாம் போஸ்டிங்ஸ். ஆஹா, அது அடையிற அளவுக்கு புண்ணியம் பண்ண முடியும்னு தெரிகிறது. அப்ப இந்த உலகத்துல செல்வத்தை அடைதலும் சரி, அறிவை அடைதலும் சரி, ஊழின் காரணம். இப்ப நான் படிக்கிறேன் எனக்கு வரமாட்டேங்குதுன்னு சொல்லக்கூடாது, முயற்சி பண்ணணும். ஆனா ஒரு விஷயம் நம்ம லைட்டா படிச்சுட்டே நல்லா புரியுதுன்னு சொன்னா அது ஊழ்னு புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி 2 கேட்டகரி பீப்புள் இருக்காங்க அப்படின்னு திருவள்ளுவர் ஜஸ்ட் காட்டுறா. இருவேறு உலகத்து இயற்கை. உலகத்துல இந்த 2 விதமான பீப்புளும் இருக்காங்கப்பா. ஒருத்தங்க வந்து நல்ல செல்வந்தர்களாக இருக்காங்க, ஒருத்தங்க நல்ல அறிவுள்ளவங்களா இருக்காங்க. நம்ம எப்பயும் சொல்லுவோம், இந்த அறிவு இருக்கிற இடத்துல செல்வம் இருக்காது, அதெல்லாம் வந்து ஒத்துக்க கூடாது. என்னன்னா யார் நன்றாக உழைத்து நன்றாக, அதாவது கல்வியில சிறந்து விளங்க அவங்க கிட்ட கண்டிப்பா லட்சுமியும் வருவா. லட்சுமியும் சரஸ்வதியும் நம்ம நினைக்கிற மாதிரி பகைவர்கள்லாம் கிடையாது, பகைமை உணர்வு எல்லாம் கிடையாது. நன்றாக வந்து அறிவு திறமை மிளிர்கின்ற இடத்தில் செல்வமும் இருப்பதை நாம் பார்க்கிறோம், உலகத்திலே பார்க்கிறோம். உழைப்பு இருக்கிற இடத்துல செல்வம் இருக்கும். அது அப்படி அவங்க வந்து நல்ல வந்து சேராதிருப்பது ஏன்னா கல்வியும் வறுமையும் கல்வியும் செல்வமும் எல்லாம் சொல்லுவாங்க, அப்படி இல்ல. அது கூட ஒரு நல்ல கல்வியாளன் ஒருவன் வந்து பணத்துக்கு கஷ்டப்படுறான்னு சொன்னா முன்வினை பயன் தான் அதுக்கும் காரணம். ஏன்னா இவனோட அறிவு வந்து இவனுக்கு வந்து பயனை தரவில்லை அப்படின்னு சொன்னா முன்வினை பயன்னு புரிஞ்சுக்கும். இந்த இடத்துல எல்லாமே இது வந்து எல்லாத்துக்கும் ஒரு சமாதானமாக ஒரு ஆன்சராக அமைஞ்சிருக்கு, இந்த முன்வினை பயன் கர்மா அப்படிங்கிற விஷயம். அதை பத்தி தான் நம்ம நிறைய படிச்சுட்டு இருக்கோம். சுவாமிஜிட்டே கேட்டேன் ஒரு தடவை. சுவாமிஜி வந்து உபனிஷதங்கள்லாம் படிச்சாங்க, பிரம்மசூத்திரம் எல்லாம் படிச்சாங்க பரமார்த்தான சுவாமிஜிட்ட, ஓங்காரானந்த சுவாமிஜி. ஆனா பகவத்கீதை வந்து அவங்க படிக்கவே இல்லையா. நான் கேட்டேன், எப்படி சுவாமிஜி மனப்பாடம் பண்ணீங்கன்னு. தெரியல, நான் வந்து உபனிஷத்தெல்லாம் படிச்சேன், கீதை படிச்சோன்னு புரிஞ்சிருச்சு, படிச்ச உடனே புரிஞ்சிடுச்சு. அந்த ஸ்லோகத்தை கூட நான் கஷ்டப்பட்டு ஒரு நாளும் உட்காந்து மனப்பாடம் பண்ணல, ஆனா எனக்கு சொல்லும் போதே வந்ததுன்னு சொன்னாங்க. ஒரு தடவை என்கிட்ட ஷேர் பண்ணிட்டாங்க சுவாமிஜி. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா நம்மளாம் கஷ்டப்பட்டு பகவத்கீதை எல்லாம் தினமும் படிச்சு பாராயணம் பண்ணி மனப்பாடம் பண்ற ஒரு விஷயம் அவருக்கு இயல்பா வருகிறது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? முப்பிறவிகள்ல படிச்சிருப்பார், வேற ரீசன் சொல்ல முடியாது நம்ம. இதுதான் தெள்ளியர் ஆதல். ஒரு பிறவிகள்ல வந்து அவ்வளவு படிச்சுட்டு கடைசியில இந்த பிறவியில ஒரு துறவியா வந்திருப்பாங்க. அதனால இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க முடியாது ஒருத்தங்க. அதனால ஒரு பணக்காரங்களை பார்த்து என்வி பண்றது, ஐயோ அவங்களுக்கு எல்லாம் இருக்கு எனக்கு இல்லையே. அவங்க சம்பாதிச்சிருக்காங்க, முற்பிறவிகள்ல சேர்த்து வச்சிருக்காங்க. கல்வியும் அப்படித்தான், செல்வமும் அப்படித்தான். அப்ப நான் என்ன பண்ணும், இப்ப நான் வந்து உழைச்சேன்னு சொன்னா எனக்கு இதே மாதிரி கல்வி செல்வம் நான் என்னென்ன கேட்கிறேனோ புகழ் எல்லாம் வந்து சேரும். அந்த ஹிடன் மெசேஜை மறக்க கூடாது. இப்ப நான் இந்த டயத்தை வேஸ்ட் பண்ண கூடாது. எனக்கு ஆகுள் இருக்கோ போகுள் இருக்கோ என்ன ஊழ் இருக்கோ தெரியாது, எனக்கு சோம்பேறித்தனம் வந்தாலும் சரி என்ன வந்தாலும் சரி என்னால முடிஞ்ச முயற்சியை நான் பண்ணியே தீருவேன். நான் வந்து இன்னைக்கு முயற்சி பண்ணினேன்னா பிற்காலத்துல என்கிட்ட கல்வி செல்வம் எல்லாம் வந்து சேரும் அப்படின்னு அதை வந்து நன்றாக நம்ம பொருள் எடுத்துக்கணும். 5வது குறள். நல்லவை எல்லாம் தீயவாம் தீயவும் நல்லவாம் செல்வம் செயற்கு. நல்லவை எல்லாம் தீயவாம் தீயவும் நல்லவாம் செல்வம் செயற்கு. ஒரு கெட்ட டைம் வந்து கெட்ட கர்மா, தீய தீவினை பயன் வர ஆரம்பிச்சிருதுன்னு வச்சுக்கோங்களேன். நல்லவை எல்லாம் தீயவாம் செல்வம் செயற்கு. அதாவது நல்ல ஒரு ப்ராஜெக்ட், ஒரு பெரிய பிசினஸ்ல இறங்குறோம், எல்லாம் சரியா தான் பண்ணிருக்கோம், கரெக்டா பர்மிஷன் எல்லாம் வாங்கியிருக்கோம், எல்லாம் சரியான இதுதான், ஒன்னும் யாரையும் ஏமாத்தல, ஒன்னும் பண்ணல, எல்லாம் முயற்சி பண்றோம், நல்லவை எல்லாம் தீயவாம். அப்ப நம்மளுடைய பேட் கர்மா வந்து நம்மளுடைய தீவினை பயன் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னா அந்த சமயம் வந்து நம்ம செய்கின்ற நல்ல முயற்சிகள்லாம் கூட பொய்த்து போகும். எத்தனை பேர் சொல்லிருக்காங்க, 10 லட்சம் ரூபாய் போட்டேன் பிசினஸ்ல அப்படியே போயிடுச்சு, ஒண்ணுமே இல்ல, வந்து நான் என்னோட ஹார்ட் ஏர்ன்டு மணி, நகையெல்லாம் கட்டி கொடுத்தேன், எல்லாம் செஞ்சேன், கடைசியில ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இதுதான் செல்வம் செயற்கு. செல்வம் செயற்குன்னா இந்த இடத்துல ஒரு நல்ல பிசினஸ் பண்றதுக்கு நல்லவை எல்லாம் தீயவாம். நல்ல பண்ற நல்ல நல்ல முயற்சிகள்லாம் கூட வீணா போயிடுது. ஏன்னா ஆப்போசிட் பலனை கொடுக்குது. இதே ஒரு நல்ல டைம் வந்துருச்சுன்னு வச்சுப்போம், நல்ல ஒரு புண்ணிய பலன் ஒர்க் பண்ற டைம் தான் தீயவும் நல்லவாம். நான் வந்து பெருசா ஒன்னும் முயற்சி பண்ணவே இல்லை, ஆனா எல்லாம் டக்கு டக்குன்னு நடக்குது, அதாவது இது நடக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னுவோம். நான் வந்து இது வந்து நம்மளே சொல்லுவோம், மிராக்கிள் அப்படிங்கிற வார்த்தையை இங்கதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது பெருசா ஒன்னும் நம்மளுடைய இதுக்கான சாத்தியக்கூறுகளே இருக்காது, இது எப்படி நடக்கும் இந்த ப்ராஜெக்ட், ஒண்ணுமே இல்லையா, ஆள் இல்ல. அதாவது 4 விஷயம் சொல்றாங்க, காலம், இடம், கருவி, முயற்சி. இந்த 4ம் நன்றாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து நல்ல ஒரு ஒரு என்ன சொல்றது கன்ஜீனியலா இருந்தது, நமக்கு ரொம்ப ரொம்ப வந்து பலன் தரக்கூடியதாக இருந்தது அப்படின்னு சொன்னா கூட அப்ப நமக்கு வந்து கெட்ட நேரம், அது கெட்ட நேரம்னு வருது திரும்ப திரும்ப. தீவினை பயன் பலன் கொடுக்கிற சமயத்துல இந்த பொருள், சாரி, காலம்,
இடம், முயற்சி, கருவி இது நாளும் நன்றாக இருந்தாலும் அனுகூலமாக இருந்தாலும் கூட அந்த செயல் தோற்று போகும், தீயவாம். இது நாளும் சரியா இல்லாட்டி கூட டைம் நல்லா இருந்தது, அதாவது நல்ல புண்ணிய பலன் பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்குன்னு சொன்னா இது நாளும் சரியா இல்லாட்டி கூட அந்த காரியம் ரொம்ப நல்லா நடக்கும். இதெல்லாம் நம்ம எல்லாரும் நடைமுறையில பார்த்துட்டு வர விஷயத்துக்கு தான் திருவள்ளுவர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்காரு. எப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. இந்த இடத்துல இந்த பிசினஸ் பண்ணா இதுவா வேஸ்டா போகும், இது கண்டிப்பா இது கிளிக்கே ஆகாது, இந்த இடம் சரியில்லை, இந்த டைம்ல பண்ணக்கூடாது, இந்த நமக்கு சப்போர்ட் ஸ்ட்ரக்சர் சரியா இல்ல, அதுக்குள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல, என்னென்னமோ வார்த்தையெல்லாம் சொல்லுவோம். இந்த 4 விஷயம் சொல்றாங்க உரை ஆசிரியர்கள்லாம். அதாவது காலம், இடம், கருவி, முயற்சி இது நாளும் சரியா இருந்து கூட அந்த ப்ராஜெக்ட் தோத்து போகும், நாளும் சரியா இல்லாவிட்டால் கூட அந்த ப்ராஜெக்ட் ஜெயிக்கும். எப்போ அப்படின்னா இதெல்லாம் முன்வினை பயனை சார்ந்தது. நல்வினை பயனா இருந்தா சப்போர்ட் ஸ்ட்ரக்சர்லாம் சரியா இல்லாட்டியும் நடக்கும். தீவினை பயன் பாப பலன் வேலை செய்ய ஆரம்பிச்சுன்னா இது நாளும் பர்ஃபெக்டா இருந்தா கூட இந்த செயல் நடக்காது. இந்த உண்மையை நாம் உய்த்து உணர்ந்து கொள்ள வேண்டும், அவ்வளவுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சில நேரம் இதெல்லாம் எதுக்குன்னா என்னோட பிசினஸ் ஏன் லாஸ் ஆச்சு அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்கல்ல, அதுக்குதான் பதில். தொடர்ந்து நாம் அடுத்த வாரம் சிந்திப்போம். அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பினோர் வெள்ளம், பொறிகளின் மீது தனி அரசாணை, பொழுதெல்லாம் நினது பேரருளின் நெறியிலே நாட்டம், கர்மயோகத்தில் நிலைத்திடல் என்றிவை அருளாய், குறிகுணம் ஏதும் இல்லதாய் அனைத்தாய் புலவிடு தனிப்பரம் பொருளே, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பரிதிமுன் பணியே போல, நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டுமன்னாய், ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாகி, வேதப் பொருளாய் மிக விளங்கி, தீதற்றோர் உள்ளுதொறும் உள்ளம் உருக்குமே, வள்ளுவர் வாய்மொழி மாண்பு மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மோன குருவாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். திருவள்ளுவர் திருமலரடிகள் போற்றி போற்றி. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய்.